Hi students, welcome to 4G Silver Academy Tamil. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பார்ட் ஏல ஒரு question. Sketch the region of integration for 0 to 1, 0 to x, f of x, y, dy, dx. இது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டெக்ரல் கொடுத்துட்டு இதுக்கு டயக்ராம் மட்டும் வரைய சொல்லுவாங்க. அதான் ஸ்கெட்ச். ஓகேங்களா? அது ஒரு பார்ட் ஏல கேட்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற இன்டெக்ரலை பார்க்கணும். இந்த உள்ளே இருக்கிற இன்டெக்ரலில் என்ன வேரியபிள் இருக்குங்க? எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அப்படின்னா அது யாருக்கு சொந்தம்னா ஒய்க்கு சொந்தம்னு அர்த்தம். அப்போது இந்த உள்ளே இருக்கிற இன்டெக்ரல் யாருக்கு சொந்தம்? ஒய்க்கு சொந்தம். அப்போது ஒய் ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு அது எங்கே போய் முடியுது? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸில் போய் முடியுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இப்போது இது ஒய்க்கு சொந்தம்னா அப்போ இந்த இன்டெக்ரல் யாருக்கு சொந்தம்? எக்ஸுக்கு சொந்தம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0லேருந்து இது வரைக்கும் போகுது, எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும் போகுது. ஸோ இதுதான் வந்து இன்டெக்ரல்ஸ்க்கான அந்த லிமிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இப்போது இந்த இன்டெக்ரல்ஸ்க்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ், நெக்ஸ்ட்டு x axis x dash origin. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணோம்? y equal to 0. y equal to 0 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. y equal to 0. நெக்ஸ்ட்டு y equal to xனா அது வந்து ஒரு லைன். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். y equal to xனா அது வந்து ஒரு லைன். ஸோ y equal to 0லேருந்து y equal to x வரைக்கும் தான் இந்த உள்ளே இருக்கிற லிமிட். அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரிப் எங்கே தான் வரும்? இந்த இடத்துல தான் வரும். x equal to 0, இதுதான் x equal to 0, x equal to 1னா இந்த இடம் வச்சுக்கலாம், x equal to 1. ஸோ இந்த லைன் x equal to 1. அப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஏரியா இதுதான். இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு இப்படி போடணுமா இல்லை இப்படி போடணுமா? வேர்ட்டிக்கலாக போடணுமா, சாரி ஹாரிசான்டலாக போடணுமா இல்லை வேர்ட்டிக்கலாக போடணுமா? அதுக்கு எப்படி செக் பண்ணணும்னா உள்ளே இருக்கிற லிமிட் யாருக்கு சொந்தம்? ஒய்க்கு சொந்தம். ஒய்க்கு சொந்தம்னா நம்ம அதை வந்து வேர்ட்டிக்கலாக போடணும். இதுவே எக்ஸுக்கு சொந்தம்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரிப்பை இப்படி போடணும், ஹாரிசான்டலாக போடணும். இவ்வளோ தான் டயக்ராம். போட்டு இப்படி ஷேட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ உள்ளே இருக்கிற லிமிட் ஒய்க்கு சொந்தம்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப்பு நீட்டாக வரும். இதுவே உள்ளே இருக்கிற லிமிட் எக்ஸுக்கு சொந்தம்னா ஸ்ட்ரிப்பு இப்படி ஹாரிசான்டலாக வரும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ டயக்ராம் போட்டுருவீங்க இல்லையா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கொடுத்தனால அது ஒரு லைன். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.